ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது அரிசி மாவு வச்சுட்டு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணி நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயில் ஆனதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கு. இதே கப்பில் தான் வாட்டரும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இது இந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் மாவு ஒட்டாமல் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். இப்போ நார்மல் பேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா மாவு நிறையா நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இது நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை மூடி வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ் மாவு போட்டு அது கிளறி செய்கிற வரைக்குமே நீங்கள் சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மாவு இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் வாட்டர் தொட்டுக்கிட்டு நம்ம இந்த மாவு நல்லா பசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு அகட்டி நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். மாவு தொட்டு போடுறதுக்கு நான் அதே பச்சரிசி மாவையே தான் நான் எடுத்துருக்கேன். வச்சு நம்ம அகட்டி சப்பாத்தி மாதிரி அகட்டி எடுத்துக்கலாம். தவா ஹீட் ஆனதும் நம்ம அகட்டி வச்ச அந்த சப்பாத்தியை போட்டுடலாம். 2 சைடும் கொஞ்சம் லைட்டாக நம்ம குக் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ நம்ம எடுத்துடலாம். தவாவை எடுத்துகிட்டு இப்படி டைரெக்டாக இந்த ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும். பாருங்கள், நல்லா நமக்கு பொஃப்னு உப்பி வந்திருக்கு. ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ஃப்ளஃபியான ஒரு அரிசி மாவு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா, தேங்காய் பால் தக்காளி கிரேவி இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ்ஷுக்கு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.